சார், தமிழ்நாட்டினுடைய இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் களம் வேறு மாதிரியான ஒரு வடிவத்தை பெறப்போகிறது. ஏன்னா புதுசாக ஒருத்தர் வராரு, கொஞ்சம் இளைஞர்களுடைய வசீகரித்திருக்கக்கூடிய ஒரு நடிகர் வரக்கூடிய காரணத்தினால் இது ஒரு மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கி இருக்கிறது. இருக்கக்கூடியவர்களை தக்க வைத்து கொள்வதற்காகவா அல்லது புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்காக இந்த பிரச்சாரத்தை திமுக மேற்கொள்கிறதா? இருக்கிறவங்க தக்க வச்சுக்கிட்டா போதுங்கிறது தான் இதனுடைய நோக்கமா, இல்லை புதுசாக 1 கோடி பேரை சேர்க்கணுங்கிறது இதனுடைய இலக்கா? ஏற்கனவே இருக்கிறத தக்க வைக்க வேண்டிய அவசியம் வந்து திமுகவுக்கு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஏன்னா ஆல்ரெடி எல்லாருமே கிட்டத்தட்ட பொறுப்பில் தான் இருக்காங்க. இந்த தமிழ்நாடு பூரா இருக்கிற உள்ளாட்சிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உள்ளாட்சியில் இவங்க வந்த பிறகு நடந்த வட மாவட்டங்களில் நடந்த உள்ளாட்சிகள்லாம் இல்லை, இப்போ வருஷக்கணக்காக எலெக்ஷன் நடத்தலையே. இவங்க வந்த பிறகு சில உள்ளாட்சிகள் நடந்துச்சுல்ல. அதிமுக இருக்கும்போது சில உள்ளாட்சிகள் நடந்துச்சு. உள்ளாட்சிகளே பிரித்து நடந்துச்சு. சரி, உள்ளாட்சிகள் ஒரே தேர்தல் நடக்கலையே, கோர்ட்டு கேஸு அது இதுன்னு போய். கரெக்ட், புரியுது. இந்த ஆட்சி வந்த பிறகு தான் அந்த மாதிரி வேலையே நடக்கல. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி உள்ளாட்சியை போய் ஸ்டே வாங்குறது, உள்ளாட்சிக்கு தனியாக ஒரு தேர்தல் நடத்துறது, அப்புறம் மாநகராட்சிக்கு ஒரு தனியாக தேர்தல் நடத்துறதெல்லாம் போன ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் நடந்த வித்தைகள் அதெல்லாம். சரி, இவங்க வந்த பிறகு அது மாதிரி இல்லை, பார்த்துருப்பீங்க நீங்கள். ஓகே. ஆனால் இவர்கள் வந்த பிறகு நடந்த எல்லா உள்ளாட்சிகளும் வட மாவட்டங்கள்லாம் மேக்சிமம் அந்த உள்ளாட்சிகள் நடந்துச்சு தேர்தல். ஓகே. அதிலெல்லாம் ஆட்சிக்கு வந்து நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த உரிமை தொகையெல்லாம் சில பேருக்கு கிடைக்கலன்னு பிரச்சாரம் பண்ண பிறகு நடந்த தேர்தலெல்லாம் திமுக தான் வெற்றி பெற்றுச்சு. ஓகே. இப்போ அவர்கள் வந்து ஏற்கனவே இருக்கிற அவங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது ஏற்கனவே தக்க வச்ச போயிட்டு தான் இருக்குது. அவசியம் இல்லை. இப்போ வர்றது என்னன்னா, இது வரைக்கும் செஞ்சுருக்காங்கல்ல, அந்த செஞ்சதில் எந்த அளவுக்கு இன்னும் ப்ளஸ் ஆகுதுன்னு பார்க்குறது தான் இதனுடைய நோக்கம்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அதனால தான் நேரடியாக மக்களை எல்லாரும் போய் நீங்கள் அண்ணா வந்து என்ன சொன்னார், கடைசியாக மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொன்னார். சரி. இப்போ அதை தான் இவர் கையில் எடுக்கிறாரு. அண்ணாவினுடைய கொள்கையை தான் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் வந்து கையில் எடுக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஓகே. அப்போ யாரை பார்க்கணும்? அப்போ ஒரு முதலமைச்சராக இருக்கிறவருக்கு நீங்கள் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அண்ணனுக்கு 88 வயசாகுது, பல முறை எம்எல்ஏ இருந்தவங்க, அனுபவம் உள்ளவங்க. ஆனால் அவங்க ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுகவினுடைய இப்போ இருந்தவங்க தான் திமுகவில் இருந்து இன்றைக்கி அமைச்சராக இருக்காங்க, அதனால் எம்ஜிஆர் உடைய வழிகாட்டியில் தான் ஆட்சி நடக்குது ஒரு கருத்தை வச்சாங்க. நான் கேட்குறேன், எம்ஜிஆரே உதயசூரியன் சின்னத்தில் நின்று திமுக தான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாவால் உருவாக்கப்பட்டவர். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தால் மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அரசியலுக்கு வந்தவர் தான் எம்ஜிஆர். அதனால் எம்ஜிஆரே திமுக தான். அதுக்கு பிறகு தான் அண்ணா திமுக கட்சி ஆரம்பிக்கிறார். அப்படி பார்த்தா நெடுஞ்செழியன், அன்னைக்கு இருந்த நெடுஞ்செழியன், பண்டோட்டி ராமச்சந்திரன்லாம் திமுக அமைச்சராக இருந்து அதுக்கு பிறகு அண்ணா திமுக வந்தவர் தான் பண்டோட்டி ராமச்சந்திரன்லாம். வரலாறுலாம் அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அந்த விவாதத்துக்குள்ளே நீங்கள் போக வேணாம். அப்படி பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய அமைச்சர்கள், அந்த திமுக ஆட்சி தான் அந்த கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் எம்ஜிஆர் இருந்தாருன்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு வாதத்தை வைக்க முடியாது. அப்படி வச்சா அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும். அதனால் அந்த வாதத்துக்குள்ளே போக வேணாம். யார் அன்றைக்கு அரசியல் கட்சிக்கு இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, அது இல்லை, நீங்கள் சொன்ன கருத்துக்கு நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் என்ன சொன்னீங்களோ கருத்துக்கு அதுக்கு பதில் கருத்து தான் சொல்கிறேன். அதனால் ஒரு இயக்கத்திலிருந்து இன்னொரு இயக்கத்திற்கு நாம் செல்லும் பொழுது அந்த இயக்கத்தை அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது அவர்களை இன்னொரு இயக்கத்திலிருந்து வந்தவர்னு விமர்சனம் பண்ணுறதே ஒரு தவறான. ஏன்னா நம்ம அது மாதிரியே வந்திருந்தா பரவாயில்ல. எம்ஜிஆர் வந்து நான் தவறுன்னு சொல்ல, அவரே திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருந்தது உண்மையா இல்லையா? உதயசூரியன் ஜெயிச்சது உண்மையா இல்லையா? இல்லைன்னு சொன்னா அப்புறம் அப்போ வந்து நம்ம அந்த ஒரு கருத்தை வச்சாங்கன்னு வச்சிங்களா, உங்களுக்கு மனசு அந்த அதிமுகவினுடைய ரெட்டாலை சின்னையில் ஜெயிச்சவங்க நீங்கள். அதனால் அந்த விவாதத்துக்குள்ளே நம்ம போக வேணாம். ஓகே. ஓகே. இப்போ வந்து இந்த உறுப்பினர் சேர்க்கையில் என்னன்னா, நேரடியாக மக்களை சந்தித்து தமிழ்நாடு அரசு இப்பொழுது ஆட்சிக்கு வந்த பிறகு 4 ஆண்டுகளில் என்னென்ன திட்டங்கள் செய்தது, அதை பற்றி உங்களுடைய கருத்து நீங்கள் எதிர்கருத்து கூட சொல்லலாம். ஓகே. இப்போ ஒரு வேறு மாற்றுக் கட்சி அவங்க கூட ஒரு கேள்வி கேட்டாங்க, எடப்பாடி வீட்டுக்கு போய் தாராளமாக என் தொகுதி உள்ள இருந்துச்சு, என்னுடைய வட்டத்தில் இருந்துச்சுன்னா நான் போகணும் முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சுதந்திர இந்தியாவில் ஒரு முதலமைச்சர் வீடு வீடாக சென்று மக்கள் குறையை கேட்டு இது நல்லா இருக்கா, ஏதாவது நீங்கள் சொல்ல வரீங்களான்னு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இந்தியாவில் எந்த முதலமைச்சர் செஞ்சது கிடையாது. ஓகே. ஓகே. அப்போ மக்களை போய் சந்திக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் நேரடியாக யாருடைய இடைத்தரகர்களுடைய எந்த விதமான ஒரு மாவட்ட செயலாளர்களுடைய தடையோ, நகர செயலாளர் தடையோ,
ஒரு ஒன்றிய செயலாளர்த்தோடையோ இல்லை ஒரு மாநகராட்சியாக இருந்தால் மாநகராட்சியினுடைய உறுப்பினர்களுடைய தடையே இல்லாமல் உங்களுடைய கருத்தை நீங்கள் நேராக பதிவு பண்ணுறீங்க. ஓகே ஓகே. பதிவு பண்ணுறது இல்லாமல் முக்கியமாக என்ன செய்கிறாங்கன்னா இதில் ஓகே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, மகளிர் திட்டம் வந்துச்சா, உங்களுக்கு உதவித்தொகை வருதா, இல்லை வரலன்னா உங்களுக்கு வர்றதுக்கு என்ன, எல்லாமே பதில் வருது. அவங்க கேள்வி கேட்குறா பதில் சொல்கிறாங்க. ஆனால் தேர்தல் வாக்குறுதியிலே செய்யாதது என்ன சொல்கிறாரு, காலை உணவு திட்டம் தேர்தல் வாக்குறுதியில் திமுக சொன்னிச்சா? சொல்லலை. தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட்டாங்களா இல்லையா, நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? இது இந்தியாவில் நம்மளை பார்த்த பிறகு தமிழ்நாட்டில் தான் ஆந்திராவுக்கு கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டினுடைய பார்த்த பிறகு தான் ஆந்திராவில் அதை கொண்டு வந்தாங்க, தெலுங்கானாவில் கொண்டு வந்தாங்க. இப்படி ஒரு முன்னுதாரணமாக வாக்குறுதியில் இல்லாததெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ கேட்குறாங்க மக்கள்கிட்ட, அப்போ இது என்னென்ன ப்ளஸ் மைனஸுக்கு இது கடைசியாக என்ன கேட்குறாங்களோ, விருப்பம் இருந்தால் நீங்கள் திமுகவில் உறுப்பினராக விருப்பம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் இவர்களோட இந்த போறாங்கள பயணம் இதில் 100%ல 90% வெற்றி பெற்றுவாங்க. ஓகே ஓகே ஓகே. பாஜகவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அவர்கள் தனித்து பேசுவதற்கான வாய்ப்பை கூட இழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத இவங்க சொல்லுவது சார். அதில் தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, புதிய தமிழகத்தை சொல்கிறார்கள். நீங்கள் வாசன் அவர் சொல்ல மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் இல்லையா, தமிழ் மாநில காங்கிரஸை சொல்ல மறந்துட்டாங்க. இந்த 2 கட்சிகளை சொல்கிறாங்க, புதிய நீதி கட்சி, அப்புறம் ஏதோ ஒரு தனியாக அறிக்கைகளாவது வெளிவந்து கொண்டு இருக்கும். அது மத்திய அரசு மாநில அரசு பிரச்சனையாக இருக்கும், மத்திய அரசு பிரச்சனையாக இருக்கும். தினகரன் எல்லாம் அவ்வளவு எதிர்த்தவர் கடைசியில் இன்னைக்கு வந்து பிஜேபி கூட்டணி தான் இங்கே ஆட்சி அமைக்கும்ட்டு பேசக்கூடிய அளவிற்கு வந்துட்டார் சார். அவங்களோட சேர்ந்துட்டாங்கன்னா வெளியில் வருவதற்கான வாய்ப்பே இல்லையா சார்? சார் இது வந்து எல்லா அரசியல் கட்சியும் மத்தியில் இருக்கிற ஒரு எந்த கட்சியாக இருந்தாலும் எடுக்கிற முடிவு தான் இது. ஓகே, எடுக்கிற ஒரு 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 யுக்தி தான் அது வந்து நீங்கள் சுதந்திர இந்தியாவிலேருந்தே பார்த்துருக்கலாம். ஓகே, அதனால தான் இப்போ இங்கே வந்து நீங்கள் 1952 முதல் நம்ம இந்தியா சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரே நேரத்தில் சந்திக்கும் போது தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் காங்கிரஸ் வெற்றி பெற்று இங்கே மட்டும் தோல்வி அடைஞ்சிச்சு, தமிழ்நாட்டில் மட்டும். சரி, ராமசாமி படையாச்சார் அவர்கள் தனியாக ஒரு இயக்கத்தை கண்டு 18 எம்எல்ஏ 4 எம்பியை ஜெயிச்சு தமிழ்நாட்டில் நாங்கள் சொன்னால் தான் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலையை அன்றைக்கி மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக கொண்டு வந்த வரலாறுலாம் தமிழ்நாட்டுக்கு உண்டு. அதேமாரி இன்றைக்கி திமுகவை பார்த்தீங்கன்னா என்றைக்கு கட்சி ஆரம்பித்து அந்த உதயசூரியன் சின்னத்தை பெற்றார்களோ அதிலிருந்து இன்று வரை அதற்கு ஒரு சிறு பிளவை கூட ஏற்படுத்த முடியல. ஓகே, நீங்கள் எந்த கட்சி வேணாலும் பாருங்கள், அதுமாரி கட்சி ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் நீங்கள் பார்க்கவே முடியாது. வேறு 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 சின்னமாக வந்துக்கிட்டே இருக்கும் வேற கட்சிக்கு, இல்லை அந்த சின்னம் இடையில இல்லாமல் இருந்து மறுபடியும் வந்திருக்கும். ஓகே, ஆனால் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இன்று வரை ஒரு சின்னம் அப்படியே சிம்பிள் ஒரு பேர் அந்த கட்சி அந்த சிம்பிள் இருக்குன்னா அது திமுகவுக்கு மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே ஓகே. அதே மாதிரி இப்போ இது மாதிரியான சூழ்நிலையெல்லாம் கடைசியாக என்ன அரசியல் பண்ணாலும் எங்கே போகிறீங்க கடைசியாக? ஓகே, ஓட்டு கேட்கறதுக்கு பூத்துக்கு தான் போக போகிறீங்க, மக்கள்கிட்ட தானே போக போகிறீங்க. அந்த இடத்துக்கே நாங்கள் போகிறோன்னு டிஎம்கே போகுது. ஓகே ஓகே. எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு அதுக்கு தான் அவங்க கிளீனாக 234 தொகுதிக்கும் ஒரு தொகுதிக்கும் ஒரு அவங்களுடைய பிரிவினுடைய தொழில்நுட்ப பிரிவினுடைய ஆட்களை 234 தொகுதிக்கும் ட்ரைனிங் கொடுத்து அங்கே அனுப்பிட்டாங்க. அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், மந்திரிகள் எல்லாமே 45 நாள்கள் அங்கே தொகுதியிலிருந்து வீடு வீடாக. இங்கே பாருங்க, நீங்கள் அதிமுக ரோட் ஷோ பண்ணுது, அதில் யாருக்கு செலவு? கட்சியினுடைய தொண்டர்களுக்கு செலவு. லட்சக்கணக்கான ரூபா அவன் பணம் எடுத்துக்கிட்டு அவன் தாலி அடமானம் வச்சு அவன் கடன் வாங்கிக்கிட்டு கார் எடுத்துகிட்டு போய் எடப்பாடி வராருன்னு அங்கே போய் நின்று இவனுடைய கை காசை செலவு பண்ணிட்டு அங்கே போய் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நின்று இவர் சொல்கிறத கேட்டுட்டு வர்றதா? ஆளுங்கட்சி மந்திரியாக இருக்கிற எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது என்னை வந்து பாருன்னு சொல்லாமல் இவங்க நேராக வீட்டுக்கே போய் பொதுமக்களுக்கு 1 ரூபா செலவு இல்லாமல் உங்களுடைய குறையை கேட்கறது முக்கியமா என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.